சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பொடிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன், 100 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், 100 கிராம் விரலி மஞ்சள், இதில் 1 கப்பு கடுகு, 1 கப் வெந்தயம், 1 கப் அரிசி, 1 கப் உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் சீரகம், 1 கப் மிளகு, 1 கப் துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு வந்து ரேஷன் பருப்பு, அதனால இப்படி இருக்குது. காஞ்ச கருவேப்பிலை நான் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு உப்பு எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா கெடாமல் இருக்கும் மிளகாத்தூள் ரொம்ப நாளைக்கு. இந்த மல்லி வந்து நல்லா சுத்தப்படுத்தின மல்லி, ஒரு துளி கூட குப்பையோ கல்லோ எதுவுமே கிடையாது. அவங்களே நேம்பி சுத்தப்படுத்தி தான் இதை வச்சுருப்பாங்க. ரெகுலராக நான் அங்கே தான் வாங்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதையும் நான் அப்படியே தான் வறுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இந்த மஞ்சள் வந்து இப்படியே போடக்கூடாது, நல்லா உடச்சி தான் வறுக்க போகிறேன். உங்களுக்கு அளவுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை அப்படியே காமிக்கிறேன். அதே மாதிரி பெருங்காயத்தையும் உடச்சி கிள்ளி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடுகு வெந்தயம் வந்து என்ன எல்லாமே ஒரு கப்பு போட்டிருக்கீங்க, கடுகு வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்பு தரக்கூடியது, நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. 100% நான் கேரண்டி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பார் பொடி. எப்பயுமே நான் இப்படி தான் அரைக்கிறேன், அதனால தான் இது உங்களுக்கு நான் இதே மாதிரியே காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறேன். நீங்கள் கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதே அளவில் சரிபாதி போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் தான் நான் போட்டிருக்கேன், ஒரு கப்பு. அப்போ உங்களுக்கு அளவு ஈஸியாக இருக்கும், எல்லாமே பாதி குறைச்சிக்குங்க. இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். மஞ்சள் நான் ஏன் உடைக்க சொல்கிறேன் அப்படின்னா, உடைச்சி காய வச்சோன்னா தான் உழுக்காது. அதுக்காக தான். நீங்கள் இந்த மாதிரி இடிகள் இருந்துச்சுன்னா அதில் வச்சு இடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இப்படி உடச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பெருங்காயம் இந்த மாதிரி கட்டியாக வரும், நம்ம எடுத்து பதமாக இருக்கும். பாருங்க, இப்படி அமுக்கணும்னா இப்படி பதமாக ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணின உடனேயே நீங்கள் வந்து நல்லா இப்படி இழுத்துக்குங்க. இப்படி இழுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். அதை வந்து இப்படியே சின்னதாக இப்படி கிள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும், அப்புறம் உடச்சோம்னா செதறும். ஓப்பன் பண்ணின உடனே இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே நான் கிள்ளி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பெருங்காயத்தை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கிள்ளி வைக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக வைங்க, ஒன்றா வச்சிங்கன்னா மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கும். இதே மாதிரி மஞ்சளையும் உடைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். மல்லி வந்து ஒரே இதாக கொட்டி வறுக்கக்கூடாது. நான் 1/4 கிலோ பாக்கெட் எடுத்துருக்கனால ஒரு பாக்கெட்டாக கொட்டி வறுத்துக்கிறேன். நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொட்டிட்டோன்னா வறுக்க முடியாது. பாருங்கள், ஒரு துளி கூட குப்பையோ எதுவுமே இல்லை பாருங்கள். இது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ட்ரையாக தான் வறுக்கணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் இருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும். ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இந்த பொடி வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் அரைச்சோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. இது சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி வந்து இப்படி எடுத்து இப்போ நான் பிடிக்கிறேன். இப்படி நம்ம எடுத்தோம்னா இப்படி பிடிக்க முடியாமல் போட்டுறணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த ஸ்டேஜ் தான். ஒரு 3 நிமிஷம் ஆகும் அதை ஒரு இது வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்தோன்னா பிடிக்க முடியுது. இது வந்து கையிலே பிடிக்க முடியாமல் போகணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அதனால் வாசம் வந்துருச்சுன்னு எடுத்துடாதீங்க. இப்போ கையில் எடுத்து பாருங்கள், நல்லா சுருக்குன்னு இருந்ததுன்னா அது கரெக்டு. போதும், வறுத்தாச்சு. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், என்னால் எடுக்கவே முடியல. இதுதான் கரெக்டு. இதே மாதிரியே எல்லா மல்லியும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ ஒரு பருப்பாக தனித்தனியாக வறுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். இதுவுமே பருப்பெல்லாம் வந்து நல்லா செவந்துடணும். வாசம் வந்து செவந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். பருப்பு எல்லாமே சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். லைட்டாக செவந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் செவக்கணும்.
பருப்பு நல்லா வாசம் வந்துருச்சு, செவந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுலேயே கொட்டிக்கலாம் நம்ம எல்லாத்தையும். இப்போ உளுந்து பருப்பு வறுத்துக்கலாம். உளுந்து பருப்பும் அதே மாதிரியே செவந்தரணும். இப்போ இப்படி இருக்குல்ல, இது செவந்தரணும். அவ்வளோதான், உளுந்தெல்லாம் செவந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இப்படி இருக்குல்ல, வறுத்ததுக்கப்புறம் செவந்துரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ எடுத்து காமிச்சேன். பருப்பு செவந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அரிசியை வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா செவந்து இந்த பதத்திலிருந்து கொஞ்சம் இது உப்பி உப்பி வரும். அந்த அளவுக்கு வந்தது நம்ம எடுத்துடலாம். அரிசியெல்லாம் நல்லா பொரியுது பாருங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போது சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வாசம் வந்தோடனே எடுத்துடலாம். மல்லி எப்படி வறுத்தோமோ அது மாதிரி தான் சீரகமும் சூடு ஏறின உடனே நம்ம எடுத்துடணும். செவக்கணும்ல நமக்கு அவசியம் கிடையாது. அது நல்லா வாசம் வந்து சூடு ஏறிச்சுன்னா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மிளகு வறுத்துக்கணும். மிளகும் அதே மாதிரி தான். நல்லா வாசம் வந்துடும். சூடு ஏறவே மிளகு வந்து அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். மிளகு அப்படி சட சடன்னு வரும்பொழுது நம்ம எடுத்துடலாம். கரெக்டான பக்குவம். இப்போது வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயமும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது எடுத்துடலாம். செவந்துருச்சு வெந்தயம், வாசமும் வந்துருச்சு. இப்போது கடுகு வறுத்துக்கலாம். கடுகு அதே மாதிரி தான். வாசம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். சீக்கிரம் வறுத்துரும் கடுகு. அதுக்குள்ளேயே இந்த பருப்பு எல்லாமே வறுத்துரும். கடுகோடு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது மஞ்சள் வறுத்துக்கலாம். மஞ்சளே அதே மாதிரியே சிம்மில் வச்சுட்டு நல்லா சூடேற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான், மஞ்சள் நல்லா சூடேறிடுச்சு, வாசம் வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இந்த காஞ்ச கருவேப்பிலையே போடுங்க. பச்சை கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் பதமாக இருக்கும். அது வந்து சரிப்படாது. நல்லா ஒரு 2 நாள் நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடேறினா போதும். நல்லா சூடாயிருச்சு. கருவேப்பிலையை இப்போ எடுத்துடலாம். இப்போ பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி உப்பி உப்பி வரும் இப்படி. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெய் ஊற்றி வறுக்காதீங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி பசையாட்டு இருக்கும், மிஷினில் அப்பிக்கும். ட்ரையாக வறுத்தாலே போதும், அது நல்லா வறுபட்டுரும். வருஷத்துக்கு இருக்கிறது இந்த மாதிரியே வறுத்து வச்சோம்னா தான் கெடாமல் இருக்கும். நல்லா நல்லா எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். கடைசியாக இந்த உப்பையும் வறுத்துக்கலாம். உப்பில் லேசாக நீர் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால உப்பு லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். உப்பு வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளவுதான், எல்லா பொருளையும் வறுத்துட்டேன். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி கையில் எடுத்தோம்னா சூடு ரொம்ப சுருக்குன்னு இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பரவலும் கொட்டிக்குங்க. மிளகாய் வறுத்ததையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வதவதன் தான் இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமேல் தான் மொறுமொறுன்னு ஆகும். அதனால இந்த மாதிரி அகலமாக ஒரு தட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா கொட்டிக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா மிளகாயும் வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சாம்பார் பொடிக்கு எல்லாம் வறுத்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி மிளகாயும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதை கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா கம்மன்னு வாசமாக இருக்குது. இன்றைக்கி இதை வச்சு தான் ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சாம்பார் பொடி. இது வந்து ஒரு 6 பேர்த்துக்கான சாம்பார். நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பொடியை வந்து நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா புளிக்குழம்பு, பொரிச்ச குழம்பு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அசைவத்தில் வந்து மீன் குழம்புக்கு இது நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் வந்து பண்ண முடியாது. பொரிச்ச குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், எல்லாம் சாம்பார் நார்மலாக வந்து வெறும் தக்காளி மட்டும் போட்டு வைக்கிறோமில்ல, அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஒன்று தான். அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க பழக்கப்படி அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து டீட்டெயில்டு வீடியோ இல்லை இது. இந்த சாம்பார் பொடியை வச்சு நான் ஒரு சாம்பார் பண்ணுறேங்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன்.
அவ்வளவுதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி போட்டு செஞ்ச சாம்பார் செம்ம வாசமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.